ஒரு மக்காச்சோளத்தை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு விவசாயி எவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறோம் நாங்க. வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. காடுகரையை உழுதுப்பார் வெள்ளாமையை வைத்துப்பார் அறுவடையை செய்துப்பார். எப்படா மழை வரும்னு காத்துக்கிட்டு இருந்து மழை வந்ததுக்கு அப்புறம் ஏரோட்டி பார் உடிச்சு வெள்ளாமை வச்சாங்க. அணில் தொல்லை, இந்த அணில் தொல்லை, காக்கா தொல்லை, குருவி தொல்லை, எலி தொல்லை, பெருக்காந்தொல்லை, மயில் தொல்லை, இது அத்தனை தொல்லையும் தாண்டி ஒரு முழங்கால் பயிர் கொண்டு வர்றதுக்குள்ள விவசாயிக்கு அரை உயிர் போயிருங்க. இத்தனைக்கு நடுவுல களைக்கொல்லி மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து, என்னென்ன உரம் போடணும் எல்லாம் பார்த்து பார்த்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இனிமேதாங்க பெரிய கண்டமே இருக்குது. பன்னி கருது நல்லா பால் கருது, பன்னிகை சாப்பிட்றதுக்கு நல்ல கருதுங்க. காடு வளைஞ்சாதான் வீடு வந்து சேருங்கிறது அந்த காலம். பன்னிகை விட்டு வச்சா மட்டும்தான் வீடு வந்து சேருங்கிறது இந்த காலங்க. இது அத்தனையும் தாண்டி அறுவடை செஞ்சு மிச்சம் மீதி இருக்கிறத வாசல்ல கொண்டு வந்து காய போட்டாங்க. காலாகாலத்துக்கு பெய்ய வேண்டிய மழை காரணமே இல்லாம சோளத்தை வாசல்ல காய போட்டதுக்கு அப்புறம் பெய்யும் பாருங்க. அதுதாங்க இருக்கிறதுலயே நம்ம கொடுமையான சத்திய சோதனைங்க. அது அத்தனை அடமழைக்குள்ளேயும் சோளத்தை காய வச்சு உங்க முன்னாடி இன்னைக்கு விற்பனைக்கு கொண்டு வர்றான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான விவசாயி. காய்கறி வெள்ளாம கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த காலத்துல ஒரு மக்காச்சோளத்தை உற்பத்தி பண்ணி மகசூலுக்கு கொண்டு வர்றதுங்கிறது சின்ன காரியம் அல்லவங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.